ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். ரஞ்சிதா கண்ணு எழுந்திரிமா, இந்தா மிளகு ரசத்தை குடிச்சிட்டு எந்திரிச்சு காலார் நடந்துட்டு வா. முடியல அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. புள்ளத்தாச்சி புள்ள சுருண்டு சுருண்டு படுத்து இருக்க கூடாது சாமி, சுறுசுறுப்பா இருக்கணும். எந்திரிச்சு உட்காரு ப்ளீஸ் அத்தை, 10 நிமிஷம் தூங்கிக்கிறேனே. இப்படி தூங்கிக்கிட்டே இருந்த அப்புறம் கும்பகரணம் தான் பறக்க போறான். போங்க அத்தை. மிளகு ரசத்தை குடிச்சு பாரு, உடம்பு சுருன்னு ஆயிடு. அப்பதான் அர்ஜுனனே வந்து அவதாரம் பண்ணுவான். என் கண்ணு இல்ல, எந்திரிமா. என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா அத்தை? ஆமா, 3 புள்ள பெத்தவளுக்கு தெரியாது பாரு வயிற்று புள்ள கறி கஷ்டம். போட்டனா ஏமா தங்கச்சி அதட்டுற? பாவம் இல்ல. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், நீ போ அந்த பக்கம். அம்மாடி எம்மாடி. நீ ஏமா எந்திரிக்கிற? படுத்துக்க ரஞ்சிதம். பரவாயில்லண்ணா, ரெஸ்ட் எடுமா, படுன்னு சொல்றல. 1/2 மணி நேரமா நானும் கெஞ்சுறேன், எழுந்திருக்கிறேன்னா பாருன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தா அண்ணன் குரல் கேட்டது படக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாளே. முடியலதான், அண்ணா முன்னால எப்படித்தான் தூங்க முடியும்? அதான் நல்ல பொம்பளைக்கு அழகு. தண்டபாணி, வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பிடாத, அப்படியே சேர் இழுத்து போட்டு எதிரிலேயே உட்காரு. அப்பதான் உன் தங்கச்சி படுக்க மாட்டா. அப்படியே அந்த மிளகு ரசத்தையும் குடிக்க வை. டம்ளர்ல ஊத்தி கொடுமா, ஈய சம்பளம் கொண்டாந்துருக்க. பத்தியம் பக்குவம் இல்ல வைக்கிற ரசத்துல இல்ல கண்ணே, வைக்கிற பாத்திரத்துல தான் இருக்குது. ஈயச்சொம்பு சூட்ல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. உன் தங்கச்சி குடிச்சு முடிச்சதும் ஒரு குரல் கொடு, குக்கரை இறக்கி வச்சுட்டு அவரைக்காயை வதக்கி கொண்டார. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அலமாரில இருந்து 2 தட்டை எடுத்து கழுவி வை தண்டபாணி. அதுக்குள்ள சாப்பாடா? வாந்தி வந்துடும். எப்படி வரும்? மிளகு ரசம் உள்ள போயிருக்குல்ல, வாந்தி பித்தம் மயக்கம் தலை சுத்தல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அத்தை அத்தை, ஏமா அழுவுற? பார்த்து பார்த்து பணிவிட செய்கிறாங்களே அத்தை. நான் அம்மா ஆக போகிற நேரத்தில் எங்கள் அம்மா பக்கத்தில் இல்லாமல் பரலோகம் போயிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அத்தை உருவத்தில் எங்கள் அம்மாவை பார்த்ததும் என்னால் அழுகையை அடக்க முடியலண்ணா. என்னைக்குமே நான் உனக்கு அம்மா தான் கண்ணு, அழுவாதடி தங்கம். இந்த மனசை கலங்கூடாத. இல்லத்த, அழுகையை நிறுத்தல, அழுமூஞ்சி பாப்பா தான் வந்து பிறக்கும். ஆமா போங்கத்த, முதல்ல அர்ஜுனும் பிறக்க போறான்னு சொன்னீங்க, இப்போ அழுமூஞ்சி பாப்பான்னு சொல்றீங்க. ரெட்டை புள்ளையோ என்னவோ. அண்ணன், நீங்களும் அத்தை கூட சேர்ந்துட்டு. சித்தி, புள்ளத்தாச்சி சித்தி. வாயப்பாரு, உனக்கு பயந்து தான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். வந்துட்டா. அம்மா நாத்தங்க ஊறுகாய் கொத்துட்டு வர சொன்னாங்க. பாட்டி இந்தாங்க வெஜிடபிள் பிரியாணி. ஏன் சுதா, உங்க வீட்டில் ஏதாவது விசேஷமா? சித்திக்காக தான் செஞ்சு கொடுத்தாங்க. பரவாயில்லையே, ஆளுக்கு உபசாரம் பண்றாங்களே. சும்மாவா சொன்னாங்க, ஒரு தாய் அத்தவளுக்கு ஊரெல்லாம் தாயின்னு. அடடே, அதான் சுதாவோட அம்மா தேடி தேடி காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்களா உழவர் சந்தையில? நான் போயிட்டு வரேன் பாட்டி. நில்லு கண்ணு, சித்தி முகம் கழுவிட்டு வரட்டும், தோட்டத்துல காலாறு நடத்தி கூட்டிட்டு வா. முகமெல்லாம் வேக்குது பாரு. ஃபேனை போடுமா? கரண்ட் ஆபீஸ்க்கு சம்சாரத்துக்கு வேர்க்க போகுதுன்னு 24 மணி நேரமும் கரண்ட் விடுறாங்களாக்கு. நல்ல ஆபீசரு. ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்க வீட்டுக்காரர் தலையை உருட்டலான்னா உங்களுக்கு பொழுதே போகாதே. பாருடா, மச்சான குத்தம் சொன்னா கோபம் எப்படி பொத்துக்கிட்டு வருதுன்னு பாரு. போங்க அண்ணே. முதல்ல எந்திரிச்சு தோட்டத்துக்கு போங்க தாயி. புடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்த அப்புறம் பிள்ளையாரு தான் வந்து பிறப்பாரு. முதல்ல அர்ஜுன, அப்புறம் அழுமூஞ்சி பாப்பா, இப்ப பிள்ளையாரு. மொத்தம் 3 குழந்தைங்களா சித்தி? எம்மாடி வாய பாரு ராஸ்கோலு. எம்மாடி, முதல்ல எந்திரிச்சு தோட்டத்துக்கு போதாயி. 1/2 மணில சமையல் ஆயிடு, சாப்பிடலாம். ஆமா ரஞ்சிதம், சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்க. ரெஸ்ட்னா மறுபடியும் தூங்கணும்னு அர்த்தம் இல்ல.
இவ்வளவு நேரம் தான் தூங்கணும், இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், இவ்வளவு நேரம் தான் அடுப்படியில் வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் தான் அரட்டை அடித்து பொழுதுபோக்கணும்னு எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு இருக்குது. ஸ்கூலில் தான் டைம் டேபிள் இருக்கு, வீட்லேயுமா பாட்டி? அதுதானே, ஒர்க் ஷாப்பு ஆஃபீஸு இங்கெல்லாம் தானே 8 மணி நேரம்னு கணக்கு இருக்கு. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கும் அப்படி ஒரு நேர கணக்கு எப்படி அத்தை? பொண்ணோ ஆணோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கணக்கு தொடங்கிடுது. அதுதான் எப்படிங்கிறேன். கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு வெய்யி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்த பந்தம்னு இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, என்னடி எதுவும் விஷயம் இல்லையான்னு. வெக்கப்பட்டுக்கிட்டு கேன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நாள் தள்ளி போச்சு 48 நாள் ஆயிருச்சுன்னு புது பொண்ணு சொல்கிறா பாரு, அங்கிருந்து தொடங்குது கணக்கு, நாள் கணக்கு. ஆட அப்புறம் மாச கணக்கு. 3ஆம் மாதம் மசக்க பலகாரம், 5ஆம் மாதம் கருப்பு கலர் சேலை, 7ஆம் மாதம் வளகாப்பு சீமந்தம், 9ஆம் மாதம் ராத்தூக்கம் போகும், 10ஆம் மாதம் தலைப்பிரசவம். புள்ள பிறந்து 16ஆம் நாள் பேர் வச்சு தொட்டிலில் போட, 6ஆம் மாதம் பிள்ளைக்கு கோவிலில் வச்சு பால் சோறு ஊட்ட, அப்புறம் வருஷ கணக்கு தொடங்கு. பிறந்தனா மொட்டை அடிச்சு காது குத்துறது, 3ஆம் வருஷம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறது, எல்கேஜி யூகேஜின்னு, 5ஆம் வருஷம் 1ஆம் கிளாஸு, அப்புறம் ஹைஸ்கூலு காலேஜு. பொம்பளை பிள்ளைனா 12 13 தாண்டதுக்குள்ள சடங்கு சுத்துறது, 18 முடிஞ்சதுன்னா ஓட்டு போடுறது கதி, அப்புறம் கல்யாணம். பொண்ணுனா 18, புள்ளனா 21. வருஷம் கல்யாண நாள் வெள்ளி விழான்னு ஒரு கணக்கு. வேலைக்கு போனா 58ல் ரிட்டையர்மெண்ட், 60ல் சஷ்டி பூர்த்தி, 80ல் சதாபிஷேகம். 1000 பேரை பார்க்குற அதிர்ஷ்டம். ஆயுசு முடிகிற வரைக்கும் எல்லாமே கணக்கு தானாமா? சித்திரகுப்தன் கணக்கு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஆளுங்க கணக்க மறக்கிறது இல்லப்பா, அது தொடருது. 16ஆம் நாள் காரியம், வருஷம் முடிஞ்ச திதின்னு. அடக்கொடுமையே, புள்ளதாச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் உள்ள கணக்க நீட்டனே, தப்பு தப்பு தப்பு. ரஞ்சிதம் சாப்பிடலாம் கண்ணு, சாப்பிட்ட உடனே தூங்காத, புஸ்தகத்தை எடுத்து புரட்டிக்கிட்டு இரு. சுதா இருக்காளே பேசிக்கிட்டு இரு, இவதான் நல்லா பாடுவாளே, பாட சொல்லி கேட்டுக்கிட்டு இரு சாமி. ஐயோ எனக்கு பாட்டு வராது பாட்டி, தண்டமாணி மாமா சூப்பரா பாடுவாங்க. அப்படியா? என் பிள்ளைக்கு பாட தெரியும்னு இப்ப நீ சொல்லி தானே தெரிஞ்சுக்கிட்டேன். வேலைக்கு போவான், ராப்பகலா உழைப்பான், 7ஆம் தேதி சம்பளத்தை கொண்டாந்து கொடுப்பான், என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கியாந்து குவிப்பான். அதுக்கு மேல அவனுக்கு வேற திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே 8 வருஷத்தை ஓட்டி இருக்கேன். அப்படி ஆகி போச்சு என் பொழப்பு. நல்லா ஒரு அம்மா. நீ நல்லா பாடுவியாமா சாமி, பாடுகண்ணு. ஓராம் மாதம் உடலது தளரும், ஈராம் மாதம் இடையது நெளியும், 3ஆம் மாசம் முகமது வெளுக்கும், 4ஆம் மாசம் நடந்தால் இடையது இறைக்கும். நல்லா தான் பாடுறான் என் அவன். கேட்கத்தான் இந்த கிறுக்கச்சிக்கு புத்தி இல்லாம போயிருச்சு. மச்சி என்னடா இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற, சீக்கிரம் வாடா, பெல் அடிச்சிட போகிறாங்க. மெயின் பிக்சர் ஆரம்பிச்சிருக்காதுல தினேஷ். டேய் சினிமா ஞாபகத்துலேயே இருக்காதுடா, அது காலேஜ் பெல்லுடா. இவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பெல் அடிக்கிறான். நம்ம ஃபீஸ் கட்டுறவங்க, உடனே போகணுமா? மெதுவாக போகலாம்டா. டேய் கிளாஸ்க்குள்ள விட மாட்டாங்க மச்சி. நல்லதா போச்சு, தேட்டருக்காரன் எப்போ போனாலும் விழுடுவான்ல, போயிடுவோம். சினிமாவுக்கா காசு வச்சிருக்கியா? ஏய் இது உன் டேன், நீ தான் டிக்கெட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி தரணும். என்கிட்ட காசு இல்லை மச்சி. வச்சிருக்கியே 1000 ரூபா நோட்டு, அது காசு இல்லையா? ஐயோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்டா. நான் தான் கட்டல. முந்தா நாள் சினிமாவுக்கு போனவன் ஞாபகம் இருக்கா? அது ஏன்ட்டேன்னு சொல்லி என்னை செலவு பண்ண வச்சுக்கிட்டு கேட்குறான் பாரு கேள்வியை, ஃபீஸ் கட்டலையான்னு. என்ன பண்ண போற? உங்கள்கிட்ட 1000 நோட்டு இருக்கே, எனக்கு சேர்த்து கட்டு. பணம் பத்தாது மச்சி, அம்மா ஃபீஸ் கட்டினது போக பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ தானே, எனக்கும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேன்னா சொல்லு, ரைஸ் ஏன் பொறுப்பு. எப்படிடா? இப்போ பாரு. வாங்க தம்பி, என்ன வேணும்? ஃபோரன்சிக் கிட்ட சென்டரில் இருக்குது, பேர் தான் மளிகை கடை. இது மினி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் அன்னைக்கு கொடுத்தீங்களேண்ணே. உன்னை இப்போ தான் பார்க்குறேன், அன்னைக்கு கொடுத்ததுங்கிற. 5 கிலோ ரைஸு, அதோட ஏலோ லவங்கம் கிராம்பு போட்டாலும் கொடுத்தீங்களே. அல்லாசாமி பண்டிகைன்னு கூட கேட்டிங்களே, எங்கள் அண்ணன் சொன்னார், தண்டபணி அண்ணன். ஓ அம்மணி அம்மா மகனா நீ? 2வது சன் இல்லை 3வது சன் கரெக்டா? அதே. இந்த 1 கிலோ பாஸ்மதி. அப்படியே ஸ்ப்ரைட்டு 1 பாட்டில், 2 லிட்டர் பாட்டிலு. பணம் அண்ணன் அடுத்த வரும்போது தருவார். அதுக்கு என்ன, எப்போ வேணாலும் தரட்டும், ரெகுலர் கஸ்டமர் தானே. ചേട്ടാ ഞാൻ വരട്ടെ. ഓ അത് ശരി.
ரெங்கோனா வேற பாட்டை கிடைக்கல தம்பி. அவன் யார் உன் ஃப்ரெண்டா? தள்ளி போய் பேச சொல்லு. என் கடை பாரம் நினைச்சிட்டு போறாங்க. ஐயோ சாரிண்ணே, நம்ம போலாம் மச்சி. மறுபடியும் மச்சியா? சிஸ்டர், அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுங்க. வா ரஞ்சிதா, எங்க உங்க வீட்டுக்காரரு? ஊருக்கு போயிருக்காங்க டாக்டர். செக்கப்க்கு வர்ற தனியாவா வர்றது? இல்லைங்க டாக்டர், எங்கள் அண்ணா அத்தை இவங்களோட தான் வந்திருக்கேன். அத்தை, செக்கப்பை முடிச்சுட்டு கூப்பிடுறோமா? ரஞ்சிதா, அந்த பெஞ்சில் ஏறி படுங்க. மெல்ல மெல்ல. சிஸ்டர், அம்மா நீங்கள் வெளியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர் அம்மா. அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? 3 பிள்ளைங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? அடேய், ஏற்கனவே உன் தங்கச்சி பயந்து நடுங்குறா. வாயை மூடிட்டு போய் ஓரமா உட்காரு. உத்தரவுங்க மகாராணி. என்ன மிஸ்டர் தண்டபாணி? வாங்க மேடம். நீங்க அடையாளம் தெரியலையா? பிரேமலதா, அன்னைக்கு ஒர்க் ஷாப் வந்தனே. அட ஆமாம், பெட்டிஷன் பிரேமலதா. வணக்கம் மேடம். என்ன கைனகாலஜிஸ்ட் தேடி வந்திருக்கீங்க? அதுக்குள்ள கல்யாணம் ஆகி செக்கப் வரைக்கும் வந்தாச்சா? சொல்லவே இல்லை நீங்க. ஐயோ, என் தங்கச்சியை செக்கப்புக்கு கூப்பிட்டு வந்தேங்க. உங்களுக்கு தங்கச்சி இருக்காளா? அதையும் தான் சொல்லவே இல்லை. தங்கச்சின்னா பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. ஆக, கண்ணுல படுற எல்லாரையும் அக்கா தங்கச்சியா தான் பாக்குறீங்க. குட், நல்ல குணம்தான். அதுக்காக என்னையும் அக்கான்னு கூப்பிட்டுறாதீங்க. வேணும்னா அண்ணின்னு கூப்பிடுங்க. அண்ணினா? ஆமா, நேரங்காலம் நல்லா இருந்தா என் தங்கச்சியை உங்களுக்கு தானே கட்டி வைக்க போறேன். யாரோட நேரங்காலம் நல்லா இருந்தான்னு சொல்ல வரீங்க? என்ன கண்ணு, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? அடடே, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாமணி. அட பாருடா, வாங்கம்மா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வரல, எதிரிலே வந்து நிக்கிறீங்க. இப்படி உட்காருங்க. அது சரி, நீங்க எங்க? கருணை இல்லத்துல ஒரு பொண்ணு புது அட்மிஷன், செக்கப்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். கருணை இல்லத்துல ஒரு பொண்ணு செக்கப்பு? இல்ல இல்ல, பிறக்க போறது பொண்ணுதான்னு ஒரு ஜோசிகாரன் சொன்னானா. புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டான். அவன் போயிருக்க மாட்டான், அவன் அம்மா அவளை துரத்தி விட்டுருப்பா. நல்ல காலம், கள்ளிப்பாலை கொடுக்கல. இவ கருணை இல்லத்துல சேர்ந்துட்டா. கொடுமை தானே இது. முழுகாம இருக்கிற பொண்டாட்டிய தலை முழுகினவெல்லாம் ஒரு மனுஷனா? மிருகம் மிருகம், கேடு கட்ட மிருகம். இதுதான் உங்க நல்ல குணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. முகம் தெரியாத யாரோ ஒரு பொண்ணுக்காக அனுதாபப்படுறீங்க பாருங்க. முகம் தெரியாத பொண்ணுக்காக அனுதாபப்படலாமணி. என் முன்கதை உனக்கு தெரியாதுல்ல? அம்மா, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? அவங்க தான் ஏதோ வேலையை வந்திருக்காங்கல்ல. பரவாயில்ல மிஸ்டர் தண்டபாணி, அம்மா எதையோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதையே தடுக்கிறீங்க. அதுக்காக இந்த அம்மனியை வேது மனுஷியா நினைக்க தோல்ல தண்டபாணி. அவங்க தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்புறம் நம்ம குடும்பத்தில் நடந்த கூத்தை மறைக்கலாமா? நீங்க வீட்டுக்கு வாங்க அம்மனி, விவரத்தை சொல்றேன். மருதமலையா என்ன தீர்மானிச்சிருக்கானோ அதுபடி நடக்கட்டும். அத்தை, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. வந்துட்டேன் கண்ணு, வராமணி. நானும் புறப்படுறேன் மிஸ்டர் தண்டபாணி, அப்புறமா வீட்டுக்கு வர்றேன். சரிங்க மேடம். அம்மா, நானும் டாக்டரை பார்த்து பேசலாமா? வா, வந்து விவரத்தை கேட்டுக்கோ. வணக்கம் டாக்டர் அம்மா. வாங்க. வணக்கம். ரஞ்சிதத்துக்கு எல்லாம் நார்மலாக தானங்க இருக்கு? அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். உங்கள் சிஸ்டர் ரொம்ப அனீமிக்காக இருக்காங்க. டானிக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். 1 மாதம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். 4ஆம் மாதம் தாண்டணும். அட்மிட் பண்ணணுமா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். நல்ல சத்தான ஆகாரம் வேணும். வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும். சரிங்க, பார்த்துக்குறோம் டாக்டர் அம்மா. பக்கத்து வீடு தான். மச்சான் ஊர்லேருந்து வந்ததும் உங்களை கண்டிப்பாக மறக்காமல் வந்து பார்க்க சொல்கிறேன். பக்கத்து வீடு என்ன பக்கத்து வீடு? பேறுகாலம்னா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரது இல்லையா? புள்ள பிறக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்குன்னு. அது எப்படி அத்தை? அப்படித்தான். ரெகுலராக செக்கப்க்கு கூட்டிகிட்டு வந்துருங்கம்மா. அடுத்த வாரமே அவர் வந்துருவாரு டாக்டர். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே, அவரோடையே வாமா. இவங்கள மாதிரி அனுபவப்பட்டவங்க பார்வையில் இருக்கிறது உனக்கும் உன் பிள்ளைக்கும் பாதுகாப்பு. அதனால தான் சொன்னேன். சரிம்மா, இந்த சீட்டில் மருந்து டானிக்கு 1 மாதத்துக்கு எழுதியிருக்கேன். அளவு முக்கியம், வேலை முக்கியம், அப்புறம் சத்தான ஆகாரம், விட்டமின், புரோட்டீனு எல்லா சத்தும் காய்கறியிலேயே கிடைக்கும். வேற பத்தியும் ஒன்றும் இல்லை. பத்தியமும் இல்லை, பட்டினியும் இல்லை. தனியாக உட்காந்து மோட்டு வேலையை பார்த்து பார்த்தே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இடத்த மாத்தினா எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்லையே, இந்த பொண்ணோட சேர்த்து என் மற்ற கேஸ்களையும் நீங்களே பார்த்துக்கலாம் போல இருக்கே. நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் என் கிளினிக்கு வந்து இங்கே இருக்கிற இளம் தாய்மார்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாமே.
ரஞ்சிதம், உன் புள்ள இப்பவே பாட்டிக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டானா? ராசிக்கார பையன். மருந்து சீட்டை பார்மசியில் கொடுத்து மருந்து எல்லாத்தையும் இப்பவே வாங்கிட்டு போயிருங்க. இப்பவே வாங்கிக்கிறேன் டாக்டர். நிபுணர் விளக்கம் வழங்குபவர் பேராசிரியை என் சங்கீதா. நேயர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மருந்துங்கிறது பெரிய அங்கமாக இருக்குது. அந்த மருந்து சாப்பிட்றது கூட ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா மருந்தையும் எல்லா அளவுலையும் சாப்பிட முடியாது. எந்தெந்த நோய்க்கு எப்படி சாப்பிடணுமோ அந்தந்த நோய்க்கு அது மாதிரி தான் சாப்பிடணும். அந்த காலத்தில் இது மாதிரி மருந்து சாப்பிட்றல, இப்போ காய்ச்சலுக்குனா இவ்வளோ டோஸ் சாப்பிட்றோம், டானிக் இவ்வளோ குடிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்கன்னா இந்த நோய்க்கு இவ்வளோ மருந்துன்னு தெரியாமையே சாப்பிட்டு இருந்தாங்க. அது போக அந்த மூலிகை மருந்து தான் அப்போல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மூலிகை மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா மாத்திரைகளாகவும் டானிக்காகவும் அவங்க சாப்பிடல. ஒரு கரண்டி மருந்தாகவும் ஒரு உருண்டை மாத்திரையாகவும் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால இந்த நோய்க்கு இவ்வளோ மருந்து தான் சாப்பிட்ணும், இவ்வளோ பெரிய நோய்க்கு இவ்வளோ அதிகமான மருந்து தான் சாப்பிட்ணும் தெரியாமையே மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரியான மருந்து சரியான நோய்க்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிது. இப்போது அந்த மருந்தோட கணக்கீட்டு அளவை எப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதாவது 1 லிட்டர் எடுத்துக்கலான்னு வைங்க. 1 லிட்டரில் எவ்வளோ மில்லிகிராம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம் எப்படி சொன்னோம், அதில் 1000ல் 1 பங்குன்னு சொன்னோமா, அதே மாதிரி தான் லிட்டரும் கிலோவும் ஒன்று தான். 1 லிட்டரை 1000 பகுதிகளை நம்ம பிரித்தோம்னா என்ன சொல்லுவோம்னா மில்லி லிட்டர்னு சொல்லுவோம். அது போக இந்த லிட்டர்லாம் மருந்து எல்லாமே சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லிட்டரை 1000 பகுதிகளாக சொல்கிறது கூட நம்ம சிசின்னு சொல்கிறோம். மில்லி லிட்டருங்கிறத சிசின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த சிசி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கியூபிக் சென்டிமீட்டர், அதாவது 3 பகுதி. மாத்திரையோட வடிவத்தை நம்ம சொல்கிறது தான் சிசி அப்படிங்கிறது. அது போக ஒரு டீஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, டீஸ்பூன் சொல்லுவாங்க, டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீஸ்பூனில் எவ்வளோ மில்லி லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லி லிட்டர். ஒரு டீஸ்பூனில் 5 மில்லி லிட்டர் மருந்துகள் பிடிக்கும். ட்ராப்ஸ் துளிகள் சொல்லுவாங்கள்ல, 60 துளிகள் சேர்ந்தது 5 மில்லி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 60 துளிகள் சேர்ந்தது 5 மில்லி. அது போக ஒரு டேபிள் ஸ்பூன், நான் டீஸ்பூன் சொன்னேன், இப்போ டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூனில் எவ்வளோ மில்லி இருக்குன்னா 15 மில்லி இருக்குது. ஒரு டீஸ்பூனில் 5 மில்லி, ஒரு டேபிள் ஸ்பூனில் 15 மில்லி. டீஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களாங்க? அதாவது 3 டீஸ்பூன் சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூன். சரிங்களா? 3 டீஸ்பூன் சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூன். அது போக அவுன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அவுன்ஸில் எவ்வளோ மில்லி லிட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லி லிட்டர். ஒரு அவுன்ஸில் 30 மில்லி லிட்டர் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த அளவைகள்லாம் பயன்படுத்தி நம்ம அதனோட அப்ளிகேஷன் நம்ம எப்பவுமே பார்த்துட்ருப்போம். இந்த மருத்துவ அளவுகள்லாம் வச்சுட்டு ஒரு நோயை பற்றி நான் விளக்காமல் ஆண்டவன் கொடுத்த ஒரு அழகிய வரன்னு சொல்கிறேன். பெண்ணின் கருவுற்ற நாள்களில் என்னென்ன மருந்து எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பெண்ணோட கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு பெண்ணோட கர்ப்பகாலம் அப்படிங்கிறது தன்னோட மாதவிடாய் காலத்திலேருந்து 265 நாள் வரைக்கும் கணக்கு போடுவாங்க. சரிங்களா? தன்னோட மாதவிடாய் கணக்கிலிருந்து 265 நாள் பெண்ணோட கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்லுவோம். அது போக இந்த கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட உடம்பையும் உறுதியாக கண்டிப்பாக வச்சுக்கணும். ஒரு பெண் கருவுற்ற காலத்திலேருந்து அவங்க டெலிவரி டைம் வரைக்கும் ஒரு 4 விதமான மருந்துகள் அவங்க எடுத்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது, அது போக அயன் சொல்கிற இரும்புச்சத்து. சரிங்களா? அது போக கால்சியம் டேப்லெட் சொல்லுவாங்கள்ல, அது கால்சியம் டேப்லெட். அது போக விட்டமின் டி எடுத்துக்கணும். சரிங்களா? விட்டமின் டி. இது போக ஒவ்வொரு கேர்ள்ஸோட உடம்புக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி மருந்து இன்க்ரீஸ் ஆகும். இது விட்டமின் டி, கால்சியம், அயன், ஃபோலிக் ஆசிட் போக இன்னும் வேறு ஏதாவது டேப்லெட் சேர்ந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 3வது மாதம், 5, 7, 9 அது போக 10வது மாதத்தில் ஸ்கேன் எடுப்பாங்க. சரி, இப்போது இந்த மருந்தோட அளவு மற்றும் அதனோட பயன்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன சொன்னால் ஃபோலிக் ஆசிட் சொன்னாங்களா. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் எப்போ எடுத்துக்கணும்னா கருவுற்ற 12வது வாரத்துலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது இது எவ்வளோ எடுத்துக்கணும், சரிங்க சொன்னீங்க, அது கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ண யூஸ் ஆகுது. 12வது வாரத்துலேருந்து எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மில்லிகிராம் எடுத்துக்கணும். மில்லிகிராம்னா என்ன, ஒரு லிட்டரில் எவ்வளோ மில்லிகிராம் இருக்குங்க, 1000 மில்லிகிராம் இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கலாங்க. ஒரு லிட்டரில் 1000 மில்லிகிராம் இருக்குது. இப்போ ஃபோலிக் ஆசிட் எவ்வளோ எடுத்துக்கணும், 400 மில்லிகிராம் எடுத்துக்கணும்.
இது போக கொஞ்சம் வீக்காக இருக்கிற கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 5 மில்லிகிராம் சேர்ந்து எடுத்துக்கணும். 400 மில்லிகிராம் கூட ஒரு 5 மில்லிகிராம், அதாவது 405 மில்லிகிராமை எடுத்துக்கணும். அடுத்தது அயன், இரும்பு சத்து. இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அனிமியா ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக அதனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக அவங்க அயன் டேப்லெட் எடுத்து. இந்த அயன் மருந்துகள் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் மாதிரி கிடைக்கும், கேப்சூல்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த உள்ள மருந்துகள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா அது மாதிரி கிடைக்கும். அது போக லிக்விட் சிரப் டைப்பில் கிடைக்கும். இந்த இரும்பு சத்துக்கள் வந்து இது மாதிரி டைப்பில் கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 325 மில்லிகிராம் எடுத்துக்கணும். 325 மில்லிகிராம் எடுத்துக்கணும். இந்த அயன் டேப்லெட் சாப்பிட்டு இரும்பு சத்து இருக்கிற உணவுப் பொருட்களான இந்த பால், முட்டை, மாமிசம் இது மாதிரிலாம் எடுத்துக்கிறத ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம். அந்த அயன் டேப்லெட் எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது. அயன் மருந்து எவ்வளோங்க எடுத்துக்கணும்? 325 மில்லிகிராம் எடுத்துக்கணும். அடுத்த 3வது மருந்து என்ன பார்த்தீங்கன்னா கால்சியம், 4வது விட்டமின். இந்த கால்சியம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா குழந்தையோட எலும்பு மற்றும் அதனோட பற்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் இந்த விட்டமின் டி எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா குழந்தை பிறந்து கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோட தான் அது வளரணும். அதுக்கு தனக்கான சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும்ல, அதுக்காக விட்டமின் டி அப்படிங்கிறது கர்ப்ப காலத்திலே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த விட்டமின் டி சொன்னேன்ல, இந்த விட்டமின் டி வந்து ஒரு நாளைக்கு 5 மில்லிகிராம் எடுத்துக்கணும். அது போக இந்த கால்சியம் சொன்னேன்ல இது வந்து 1000 மில்லிகிராம்லேருந்து 1300 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 18 வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா 1300 மில்லிகிராம் எடுத்துக்கணும். 18 வயசுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1000 மில்லிகிராம் எடுத்துக்கலாம். இது வந்து பெண்ணோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இது போக இந்த கால்சியம் வந்து இயற்கையாகவே இதில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா முட்டையில் கிடைக்கும், மீனில் கிடைக்கும், இறைச்சி இது மாதிரிலாம் கிடைக்கும். இதில் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் டேப்லெட் போக. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ மருந்து சாப்பிட்ணும்? ஃபோலிக் ஆசிட் எவ்வளோ சாப்பிட்ணும்? ஒரு 400 கிராம். அது போக அயன் எவ்வளோ சாப்பிட்ணுங்க? 325. இப்போது இந்த ஃபோலிக் ஆசிட்டையும் அயனையும் சேர்ந்து சாப்பிட்ணும். தென் கால்சியம் டேப்லெட்டையும் விட்டமின் டி டேப்லெட்டையும் நம்ம சேர்ந்து சாப்பிட்ணும். இப்போ எவ்வளோங்க எடுத்துக்கணும் மருந்து ஒரு நாளைக்கு? ஃபோலிக் ஆசிட் ஒரு 400 மில்லிகிராம், இரும்பு சத்து ஒரு 325 மில்லிகிராம். மொத்தமாக ஒரு நம்ம எவ்வளோ மில்லிகிராம் எடுத்துக்கணும்? 725 மில்லிகிராம் வந்து நம்ம எடுத்துக்கணும். தென் இந்த கால்சியமையும் விட்டமின் டி டேப்லெட்டையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கணும். இப்போது கால்சியம் எவ்வளோங்க எடுத்துக்கணும்? ஒரு 1000 மில்லிகிராம் எடுத்துக்கணும். விட்டமின் டி ஒரு 5 மில்லிகிராம் எடுத்துக்கணும். மொத்தம் எவ்வளோ எடுத்துக்கணும்? 1000 கூட்டல் 5 மில்லிகிராம் 1005 மில்லிகிராம் மாத்திரைகள் வந்து நம்ம ஒன்றா எடுத்துக்கணும். நேர்களை இந்த ஃபோலிக் ஆசிட் சொன்னோம், அயன் சொன்னோம், விட்டமின் டி, கால்சியம் சொன்னோம். இது மட்டும் ஒரு குழந்தைக்கு பத்தாதுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா அந்த 10 மாதத்தில் அந்த குழந்தை எவ்வளோ தாய்ப்பால் எடுத்துக்குதோ அதை பொறுத்து தான் அதனோட வாழ்வாதாரம் வந்து வரையறுக்கப்படுது. நேர்களே அதனால் தாய்ப்பால் கொடுக்குறது வந்து தவறான விஷயம். அதை ஒரு ஷையாக டீசெண்டாக ஃபீல் பண்ணாமல் இதை வந்து பெரிய அவேர்னஸாக எடுத்துக்கங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே 10 மாதம் குறைந்தது ஒரு 10 மாதமாவது கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுங்க. நேர்களே இன்றைக்கி நம்ம கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட வேண்டிய மருந்துகள் அதோட பயன்பாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மணி குடும்பம் நாடகம் தொடர்கிறது. வாதண்டபாணி என்ன அதுக்குள்ளே அடுத்த லிஸ்டெல்லாம் இல்லைண்ணே. இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, பேரிச்சம்பழம், அப்புறம் இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்கண்ணே. ஆனால் ஒரு வேலை உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வரட்டுமா? வீடு வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது. அதுக்குண்ணா எடுத்துகிட்டு போ. இல்லை கொண்டு வந்த பணம் மருந்து வாங்கவே சரியாக போயிடுச்சு. பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பார்சலை வாங்கிட்டு போகிறேன்லண்ணே. பணத்துக்கு என்ன அவசரம் தண்டபாணி? அடுத்த மாதம் மொத்த சாமான் வாங்க வருவேல, அப்போ வாங்கிக்கிறேன். அப்போ எழுதி வச்சுக்கங்கண்ணா, மொத்தமாக நான் தந்துடுறேன். இப்போ உன் தம்பி ஸ்ப்ரைட்டு பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு போனான், அதோட சேர்த்து குறித்து வச்சுக்கிறேன். தம்பியா? உங்கள் கடைக்கு வந்தானா? அரிசி வாங்கவா? என்ன அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னானா? சரி ஓகேண்ணா, அதுக்கும் சேர்த்து நான் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வரேண்ணே. நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மணி குடும்பம் பகுதி 11.